காசு இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்ககிட்ட வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயை மதிக்கிற அளவுக்கு கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த வேலையை விடணும்னு மட்டும் நான் யோசிச்சது கூட கிடையாது. என்னைக்குமே எனக்காக யார்கிட்டயுமே இந்த பொருள் எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு நான் கேட்க கூடாது. எல்லாமே என்னோட காசுல எனக்கான பொருளை நான் வாங்கிக்கணும்னு என் வைராக்கியத்தோட நான் இருக்கேன். என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில என் அப்பா கூட இருந்தப்பவும் சரி, இன்னைக்கு நான் கல்யாணம் ஆகி வந்தப்பவும் சரி, யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட நான் கடனா வாங்கினதே கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கையில காசு இருக்கிற வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவன் நமக்கு பயங்கரமா மரியாதை கொடுப்பான். அதே இன்னைக்கு நான் ஒரு நாள் ஒரு மாசம் நீங்க வேலை இல்லாம காசு இல்லாம இருந்து பாருங்க, அதே ஆள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். காசு எல்லாருக்கும் முக்கியம் தான், ஆனா ஒரு பொண்ணுக்கு வேலை ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தீங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது 1008 கனவுகளோட ஆரம்பிப்போம். வீட்டுல சப்போர்ட் இருக்காது, பினான்ஸ் இருக்காது, வெளி உலகமும் சப்போர்ட் பண்ணாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, டிஜிட்டல் தெரியாது, இப்படி எல்லாம் தெரியாது இருக்கும். ஆனா தொழிலதிபரா ஆகணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். இது எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்லைங்க, இப்படிதான் நானும் இருந்தேங்க. ஆனா கனவு இருந்தது, வெறி இருந்தது, வைராகியம் இருந்தது. அந்த வைராகியத்தை வைத்துக் கொண்டு தொடர் உழைப்பும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் இருந்தேன். கன்சிஸ்டன்சியா வேலை பார்த்தேன். இன்னைக்கு பிரபஞ்சம், இயற்கை எனக்கு சப்போர்ட் பண்ணுது. கூகுள் மேப் மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் போ, ரைட் போ, இங்க நில்லு, யூ டர்ன் எடுன்னு சொல்லி இந்த இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய கனவுகளோடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உழைப்பை தொடர்ந்து போடுங்கள், நிச்சயம் நீங்கள் சாதிப்பீர்கள். காட்டுக்கே ராஜா சிங்கம். அது பலத்திலையும் சரி, வீரத்திலையும் சரி, அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனா அதே சிங்கம் ஒரு மானை துரத்தும் போது மான் தான் பல தடவை ஜெயிச்சு தப்பிச்சிருவது. லாஜிக்கலி சிங்கம் தானே ஜெயிக்கணும், ஆனா மான் தான் ஜெயிச்சிருவது. அது எப்படி பாசிபிள்? அதுலதான் லைஃபோட பெரிய சீக்கிரட்டே இருக்கு. சிங்கம் ஓடுது, அது எதுக்காக ஓடுது? அதோட ஒருவேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஓடுது. அது அதோட ஜஸ்ட் நீட். சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்த மானை பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மான் அது சாப்பாட்டுக்காக ஓடல, அது அதோட உயிருக்காக ஓடிட்டு இருக்கு. அது அதோட பர்பஸ். இது ஃபெயில் ஆனா செகண்ட் சான்ஸே கிடையாது, கேம் ஓவர். இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க லைஃப்ல நீங்க சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானா ஓடிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலை வேணும், சேலரி வரணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இதெல்லாம் சிங்கம் பசிக்காக ஓடுற ஓட்டம் மாதிரி. இதுக்காக ஓடுனா கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும். டயர்டானா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இது என் லைஃப், என் கனவு, இது அடைய முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. இதுதான் மானோட ஓட்டம், இதுக்கு பேர் தான் பர்பஸ். இப்படி ஒரு நோக்கத்துக்காக ஓடும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகவே ஆகாது, பெயின் தெரியாது, முன்னாடி இருக்கிற கோல் மட்டும் தான் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீடுக்காக ஓடுறவங்களோட பர்பஸுக்காக ஓடுறவங்க தான் எப்பவுமே வேகமா ஓடுவாங்க. சோ உங்க வை என்னன்றது முடிவு பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கிறதும்